திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையுந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காந்திமதி அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்கள் திருவடிகள் வணக்கம். 27 ஆசிரியர்கள் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கரூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய மூதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒலிக்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்யூனர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகள், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநேரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநேரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதம். சிவபெருமான் சிவசிவம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாயவே. அனைத்து அடியார்த்தினுடைய வணங்குகிறோம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம். சிவபெருமான் சிவசிவ. அடுத்து திருக்கதவும் திறத்தல், காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி புனிதவதி சுந்தரமூர்த்தி அம்மையார் அவர்கள் திருக்கதவம் திறத்தல் பாடலை பாடுவார்கள். வாங்கம்மா. நமச்சிவாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமாலொற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரட்டாதே. திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புழங்கன் திருத்தாள் சென்று சேவோமி. திருமாலறியா திருப்புழங்கன் திருத்தாள் சென்று சேவோமி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம், அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சி திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. அருணன்கின்றீரன் திசையணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரம சன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதும் முரல்வன இவை ஓர் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. நன்றி. அற்புதம், அற்புதம், அற்புதம். நன்றிங்க. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிகாரம் சைவநெறி பாடசாலையில் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து சிந்தித்து வருகின்றோம். 3000 வருடம், ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் எழுதப்பட்ட இந்த பாடல் நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு இந்த அதிகாலை பொழுதிலே வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருவருளுக்கும் நம்ம எல்லாம் உயிரோடு வைத்திருக்கின்ற செம்மை நலத்தோடு இந்த செம்மை நெறியில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் பிறந்து மொழி பயின்று இன்னதென்று சுட்டிக்காட்டிய தாய்க்கும் தந்தைக்கும் குருநாதர்களுக்கும் திருவடி கடைசியில் நம்முடைய அடையக்கூடிய திருவடி பேர் வாழும்போதே பெறக்கூடிய அந்த இன்ப பேற்றினை அளிக்கக்கூடிய அந்த புருவ நடு என்று சொல்லக்கூடிய வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன், திருவடியில் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த திருவடி வரை கொண்டு வந்து சேர்த்த அத்துணை உள்ளங்களுக்கும் நம்முடைய அறியாமை நீக்கிய குருநாதர்களுக்கும் நம்மை அனுபூதியில் ஞான அனுபூதி பெறச் செய்த அத்துணை குருநாதர்களுக்கும் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைக்கு திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் 11வது தலைப்பாக இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 71வது பாடல் நாம் சிந்திக்க இருக்கின்றோம்.
திருச்சிற்றம்பலம். கட்ட வல்லார்கள் கரந்தெங்கும் தாமவர் மட்டவிழ் தாமரை உள்ளே மனம் செய்து பொட்டெழ குத்தி பொரியழ தண்டிட்டு நட்டறிவார்க்கு நமனில்லை தானே. கட்ட வல்லார்கள் கரந்தெங்கும் தாமரை கட்ட வல்லார்கள் கரந்தெங்கும் தாமவர் மட்டவிழ் தாமரை உள்ளே மனம் செய்து பொட்டெழ குத்தி பொரியழ தண்டிட்டு நட்டறிவார்க்கு நமனில்லை தானே. இனி பாடலுடைய பதங்களை பிரிச்சு பார்த்திடலாம். சொல் பிரிச்சு பார்த்திடலாம். கட்டவல்லார்கள் கரந்தெங்கும் தாமவர் மட்டவிழ் தாமரை உள்ளே மனம் செய்து பொட்டெழ குத்தி பொரியழ தண்டிட்டு நட்டறிவார்க்கு நமனில்லை தானே. நம்ம பிரிச்சு பதமா பார்த்துட்டோம். இனி பொழிப்புரையை பார்ப்போம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். பொழிப்புரை தர்மயாதீனம். பிராணவாயுவை தம் வழியில் இயக்கும் அளவே வல்லவராய் பவயோகம் கைவந்தவர் மருட்சித்திகளையே பெறுவர். ஆங்கையில் அருள் இன்பத்தை தருகின்ற அருள் யோகத்தை தலைப்பட்டு பின் சுழுமுனை தலையை அடைந்த பிராண வாயுவால் அவ்விடத்தில் வடு உண்டாக தாக்கி பின்பு அவ்வாயுவை மண்டை ஓட்டில் தீப்பொறி உண்டாகுமாறு மோதி உணர்வை அசையாது நிறுத்தி சிவனை அறியும் ஆனந்த யோகத்தில் நின்று சிவயோகம் கைவந்தவருக்கு இறப்பு உண்டாகாது. எடுத்த பிறப்பிலே வீடு உண்டாகும் என்பதாம் அப்படின்னு குறிப்பு கொடுக்குறாங்க. நமக்கு இன்னைக்கு கொடுத்த கொடை திருமூல நாயனார் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசு இந்த பாடல். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரை அடியேன் வாசிக்கிறேன். பிராண வாயுவை தம் வழியில் இயக்குமளவு வல்லாராய் பவயோகம் கைவந்தவர் மருட்சித்திகளையே பெறுவர். ஆங்கையில் அருள் இன்பத்தை தருகின்ற அருள் யோகத்தை தலைப்பட்டு பின் சுழுமுனை தலையை அடைந்த பிராண வாயுவால் அவ்விடத்தில் வடு உண்டாக தாக்கி பின்பு அவ்வாயுவை மண்டை ஓட்டில் தீப்பொறி உண்டாகுமாறு மோதி உணர்வை அசையாது நிறுத்தி சிவனை அறியும் ஆனந்த யோகத்தில் நின்று சிவயோகம் கைவந்தவர்க்கு இறப்பு உண்டாகாது. கேரண்டி, இறப்பு உண்டாகாது, நமன் இல்லை தானே. இனி யதார்த்த உலகத்துல நம்ம சைவ நெறி பாடசாலையில வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த திருமந்திரம் பாடல் யதார்த்த பொருளை நம்ம பார்ப்போம். இந்த கலியுகத்துல நமக்கு இறைவன் இந்த நேரத்தில் நமக்கு என்ன சொல்ல வராரு, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற பாக்கியவான்களுக்கும் இனி வரப்போற பாக்கியவான்களுக்கும் இந்த செய்தியை மீண்டும் கேட்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் இந்த காலனை வெல்லக்கூடிய ரகசியத்தை இந்த பாடல் சொல்லுது. யமன் இல்லை தானே. கட்டவல்லார்கள் கரந்தெங்கும் தாமவர் மட்டவிழ் தாமரை உள்ளே மனம் செய்து பொட்டவிழ் குத்தி பொரியழ தண்டிட்டு நட்டறிவார்க்கு நமன் இல்லை தானே. அப்போ யமனை வெல்லக்கூடிய, யமனை கடந்து நிற்கக்கூடிய யமனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றார். அவன் தர்மவான். தர்மலிங்கத்துக்கு பூஜை செய்வதால அவனுக்கு தர்மலிங்கம்னு பேர்.
யம தர்மனார்ன்னு தான் சொல்லுவாங்க. என்ன ஒரு தர்மனார். பஞ்சபாண்டவர்கள்ல ஒருத்தனை மட்டும் யம ஒண்ணுமே செய்ய மாட்டார். அது யாருன்னா தர்மன். மத்தவன் எல்லாம் செத்து போனான். மத்தவன் எல்லாம் செத்தே போனான் ஒரு காட்டுல. அந்த ஓடையில இருக்கிற தண்ணியை குடிக்காதன்னு எச்சரிக்கை பண்ணுவாங்க. ஆனா தர்மர் அதை உணர்ந்துருவாரு. தர்மத்துல இருந்ததுனால அவரு பிழைச்சிருவார். மத்தவன் எல்லாம் வீம்புக்குன்னே போய் அந்த தண்ணியை குடிப்பான். குடிச்சவன்லாம் செத்துருவான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம செத்துருவான். அப்ப இந்த ஒரு ஜீவன் மட்டும்தான் நிலைச்சு நின்னு அந்த மத்த ஜீவன்களை காப்பாத்தும். ஏன்னா தர்மம் காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல தர்மனார், யம தர்மனார். இவர் நீதி ரொம்ப அந்த கட் அண்ட் ரைட், அந்த இமை பொழுதும் அந்த மாத்த மாட்டார். தன் கடமை தவறாத உணர்ச்சினாலும் மார்க்கண்டேயன் மீது என்ன பண்ணார்? அந்த வலையை போட்டார். போடும்போது அதுக்கு அவர் யாரை தழுவிக்கிட்டு இருந்தாருன்னு கூட அவர் கவனிக்கல. கடமைக்கு அளவே இல்லாம போச்சு. வாங்கினாரு உதைய. வலது காலில் வாங்கல, இடது காலில் தான் வாங்கினார். செத்தே போனார். யாரு? காலன். காலன் தொழிலை விட்டு இறந்தே போனார். அதுக்கப்புறம் தேவர்கள் வேண்ட, ரிஷிமார்கள் வேண்ட, பூபாரத்தை குறைக்க சொல்லி ஆதிசேஷன் வேண்ட, இப்படி எல்லாரும் வேண்டதான். நாராயணன் வேண்ட, படைப்பு கடவுள் வேண்ட, இப்படி எல்லாரும் வேண்டதான். மீண்டும் காலனை கொண்டாந்து சாமி என்ன பண்ணாரு? உயிர்ப்பிச்சு புதுப்பிச்சார். அப்ப யமனுக்கு அடுத்த வடிவம் கொடுத்தார். சாமி இடது காலால தான் உதைச்சாராம். அமிர்தகடேஸ்வரன் ஒரு கோயில் இருக்கு. அமிர்தகடேஸ்வரன் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும். அபிராமியோட கோயில். சாமி காலனை காலால் உதைத்த இடம். அந்த காலால உதைச்சாரு இல்லையா? அது ஏன் உதைச்சாரு? இவர் தர்மனார், யமன் இவர். இந்த யமன் தன் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய வலையை வீசுறாரு. ஆனா யார் மேல வீசுறோம், எங்க வீசுறோன்றது கொஞ்சம் கடமைக்கு அளவே இல்லாம போச்சு. இதுதான் செய்தி, வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் உயிரை இழந்தார். உதைச்சது யாருன்னா இடப்பக்கம் இருக்கிற கால். அதுவும் கருணையான கால். இடது பக்கம் யார் இருக்கிறது? அப்பாவுக்கு இடப்பக்கம் யார் இருக்கிறது? அம்பாள். அதுவும் கருணை தான். ஏன்னா யமனுடைய தாத்பரியத்தை உணர்த்துவதற்காக இந்த தேவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவன் தர்மனார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வேலை செய்தார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அடுவுறான் படைப்பு கடவுள். ஐயோ நான் பெத்து போட்டுட்டு இருக்கேன், ஐயோ நான் காப்பாத்திக்கிட்டே இருக்கிறேன், ஆனா எண்டு இல்லையே, பூபாரம் தாங்க முடியலையே, இந்த பூமியோட பாரத்தை என்னால சுமக்க முடியலையே சாமி. எல்லாருக்கும் ஒரு எண்டு வேணும் இல்ல? பர்த் டேட்னா எண்டு டேட் வேணும் இல்ல? அந்த எண்ட் ஆஃப் த டேட் வேணும் இல்லையா? அந்த எண்ட் ஆஃப் த டேட் இல்லாம எல்லாம் தவிக்கிறான். எல்லாம் வந்தவன் எல்லாம் இங்கேயே வாழ்ந்துட்டா என்ன ஆகுறது? அப்ப எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டணுமே, அவனுக்கு ஒரு அந்த நல்வினை தீவினை அடிப்படையில கணக்கு முடிக்கணுமேனா எல்லாரும் அப்போ சாமிகிட்ட தான் திருப்பி கோரிக்கை வைக்கிறாங்க. மார்க்கண்டேயனுக்காக சாமி அந்த வேலையை செஞ்சார். ஆனா மீண்டும் அது காலன் கொண்டாந்தார். அதான் சிறப்பு, தர்மனார் சிறப்பு. அப்போ காலன் இல்லாம இருக்கணும்னா, யமன் இல்லாம இருக்கணும்னா, நம்மள யமன் வாதனை செய்யாம இருக்கணும்னா கண்டிப்பா கழுத்துல ருத்ராட்சம் இருக்கணும், சின்னம் இருக்கணும், சாமிக்கு உண்டான சின்னம் இருக்கணும், திருநீர் இருக்கணும், அஞ்செழுத்து இருக்கணும். இது அடிப்படை. அந்த உடலையும் மனதையும் உயிரையும் ஒப்பு கொடுத்திருக்கணும். யாருக்கிட்ட? சிவபெருமான் கிட்ட. சிவனேன்னு இருக்கணும். இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் காலன் இல்லை. ஆனா இந்த 71வது பாடல் என்ன சொல்றதுன்னா, கற்றவல்லார்கள் கரந்தெங்கும் தாமவர் அப்படின்னா, இந்த கண்ணு வழியா 10 இந்திரியங்கள் வெளியே போகுது இல்லையா? அப்படி வெளியே போற இந்திரியங்களை யார் ஒருவர் தன் சுவாசத்தின் மூலியமா புருவ நடுவிலே நிறுத்துகிறார்களோ, கட்டவல்லார்கள். அப்படி நிறுத்துறாங்களோ, ஆடாம அசையாம நிறுத்தணும். எங்க நிறுத்தணும்? புருவ நடுவில் நிறுத்தணும்.
கரந்தெங்கும் தாமவர் மட்டவிழ் தாமரை உள்ளே மனம் செய்து. அப்ப ஆஞ்சையில் அருள் இன்பத்தை தருகின்ற அருள் யோகத்தை தலைப்பட்டு பின் சுழுமுனை தலையை அடைந்த பின் பிராணவாயுவில் அவ்விடத்தில் வடு உண்டாக தாக்கிய பின்பு, எங்க வடு உண்டாகணும்? புருவ நடுவுல சின்னதா ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி வலி வரணும், சுருக்குன்னு இருக்கும். ஆரம்பகட்ட சாதகர்களுக்கு இது புரியணும். ஒரு சின்னதா எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு அது சாமி திறக்கிறாங்கன்னு அர்த்தம். உத்து உத்து பார்க்கணும். உத்து உத்து பார்த்து அப்படியே நிலைச்சு நிற்பீங்க. ரொம்ப நிலைச்சு நிக்க 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 என்ன ஆகும்? உண்மையிலேயே கவனம் முழுக்க அங்க போய் சேரும். சேரும் போது எறும்பு கடிக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அதுதான் தாக்குது. என்ன தாக்குதுன்னா, உங்களுடைய புராணன் போய் உள்ள தாக்குது. இதுக்கு சமீரணன் பேரு. யாருடைய மூச்சு மூக்கு காற்றின் வழியா, அத மூக்கு வழியா இல்லாம மேலும் கீழும் உள்நாக்கின் வழியாக சதா பிராணாயாமத்துக்கு அது உள்ள போய் குத்துதோ அவங்களுக்கு இந்த சமீரன் நிலை ஏற்படும். அதாவது தூங்கும்போது உள்ள நிலைமை. இந்த தூங்கும்போது உள்ள நிலைமை தான் வாசி யோகத்தினுடைய உச்சம். இதை ஒரு குருநாதர் மூலியமா பெற்றுக்கணும். ஏன் தூங்கும்போது உள்ள நிலைமைன்னு சொல்றேன்? அப்பதான் ஆணவம் இல்லை. அது கேவல நிலைமை தான். அங்கதான் ஆணவம் கிடையாது. யார் ஒன்னாலும் தூங்கினாலும் அவங்க தெய்வ நிலை தான். ஏன்னா ஆணவம் அங்க எழுந்துக்கல. அங்க கண்மம் கிடையாது, அங்க மாயை கிடையாது, மயக்கம் கிடையாது. இது மூணு அடங்கி இருக்கிறதுனால அம்மையப்பர் மட்டும் இருக்கிறாங்க. அது கேவல நிலையில இருக்குது, அவ்வளவுதான். அதனாலதான் தூங்கும் போது யாரையும் என்ன பண்ணக்கூடாது, எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப எழுந்து வெளியே வந்துட்டோம்னா விகாராதிகள் உண்டாயிடுது. விகாராதிகள்னா என்ன? இது விசாரங்கள் உண்டாயிடுது. என் வீடு, என் பொண்டாட்டி, என்னது, மனம் எழுந்துக்குது. முதல்ல மனம் எழுந்த பிறகு நாராயணன் எழுந்து கொள்ளுகிறான். நாராயணன் எழுந்து கொண்ட பிறகு யார் எழுந்துக்கிறான்? பிரம்மன் எழுந்து கொள்கிறான். பிரம்மன் எழுந்த பிறகு என்ன ஆயிடுது? உடைமைகள் வந்துடுது, பொசசிவ்னஸ் வந்துடுது, பிடிப்பு வந்துடுது, பூமியின் மேல ஒரு பிடிப்பு வந்துடுது. வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்? உலக வாழ்க்கையில் ஈடுபடுறோம். அப்ப தூங்கும்போது என்ன நடக்குது? சார்ஜ் ஏறிக்குது. இப்போ தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது இல்லையா? இப்படி வெளியே வந்த பிராணனை மனமாகி சலிச்சு, இறைவன் ஆகாயமாக இருந்தாரு. ஆகாயமாக இருக்கிற இறைவன் கொஞ்சம் சலிச்சு பிராணனா வெளியே வராரு. அப்படி வெளியே வரும்போது அக்னி எழுந்துக்குது. அந்த அக்னி எழுந்த பிறகு மனம் உற்பத்தி ஆகுது. மனம் உற்பத்தி ஆன பிறகு அதான் நீர், சலனம், அலைகடல். அலைகடல்னா இந்த உலகமே அலைகடல் தான், பார்க்கடல் தான். என்ன அலைகள் வர தொடங்குது. அதுக்கப்புறம் நான் என்கிற நிலைமை முளைக்குது. யாருடைய வயிற்றுல இருந்து? நாராயணனுடைய வயிற்றுல இருந்து. அப்ப நான் என்கிற நிலைமை வர்றதுக்கு 4 தலை அவனுக்கு: மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அவன் விழிப்படைஞ்சிடறான். விழிப்படைஞ்ச பிறகு உலகம் அவனுக்கு சொந்தமாகிறது. அவளுக்கு சரஸ்வதி துணையாக இருக்கிறாள். அது சரஸ்வதினா வேற ஒண்ணும் இல்லை, நாக்கு தான் சரஸ்வதி. அவள் சரசம் ஆடுவதற்கு துணையாக இருக்கிறான். யாரு? எம்பெருமான். அதான் பேசுறதுக்கு வாய் அடங்காத அவளுக்கு. நல்ல சரஸ்வதி, கெட்ட சரஸ்வதி ரெண்டு இருக்குது. எதெல்லாம் ரெண்டு இருக்குது? நல்வினை, தீவினை. நல்ல வாக்கு, தீய வாக்கு, பாசிட்டிவ், நெகட்டிவ். பாருங்க தெய்வங்கள் எத்தனை இருக்கு பாருங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ். இந்த மாதிரி தூங்கி எழுந்த பிறகுதான் நமக்கு இந்த நிலைமை ஏற்படுது. சரி, இதை விட்டுருங்க. அப்போ பிராணனை மீண்டும் கொண்டு போய் எப்படிங்க நாங்க புருவ நடுவுல போய் நிக்க வைக்கிறது அப்படின்னா, கட்டவல்லார்கள். கட்டவல்லார்கள்னா திருவடியை நினைச்சு உருகி பக்தியினாலே. பக்தி இல்லாதவர்களுக்கு புருவ நடுவு வேலைக்காகாது. என்ன சும்மா ஊத்து ஊத்து பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்கிற, மோட்டு வேலையை பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்கிற, வேற வேலை இல்லை உனக்கு? வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் சும்மா உட்காந்துக்கிறீங்க. யார் சொல்லுவாங்க? இந்த வினையில் சிக்கியவர்கள் சொல்லுவார்கள், இந்த கருமத்தில் சிக்கியவர்கள் சொல்லுவார்கள். எப்ப பார்த்தாலும் கதவு சாத்திக்கிறேன், எப்ப பார்த்தாலும் உட்கார். ஆனா சாதகனுக்கு தடைகள் வரவே செய்யும். ஒரு சாதகிக்கு தடைகள் வரவே செய்யும். அத்தனை சோதனையும் வரும். புருவ நடுக்கு வந்துட்டா என்ன வரும்? அத்தனை சோதனைகளும் வரும். அதை கடக்கணும், அதை கடக்கணும், அதை கடக்கணும். அந்த சோதனைகளை கடக்கும் போதுதான் நம்ம உண்மையிலேயே பாக்கியவான்களா மாறுறோம். ஏன்னா சாமி பண்ற கூத்து அது.
உன்னை புருவ நடுவுக்கு கொண்டு வரவே விட மாட்டாரு. அப்பதான் ஆணவத்தை தூண்டி விட்டுருவாரு. சண்டை பிடிக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருவார். அப்பதான் கர்மாவை தூண்டி விட்டுருவார். அப்பதான் மயக்கத்தை ஏற்படுத்தி விட்டுருவார். இத்தனை சங்கதியும் நடக்கும். அப்போ உயிர் புருவ நடுவுல நிக்கிறதுக்கு எவ்வளவு தடை பார்த்தீங்களா? அப்படி ஒருத்தர் கட்ட வல்லார்கள் கரந்தெங்கும் தாமவர் மட்டவிழ் தாமரை உள்ளே மனம் செய்து அப்படின்னா தனக்குள்ள இருக்கிற இறைவனோடு இரண்டரை கலத்திருத்தல். அதாவது மெய் மறக்கிறதுக்கும் மெய் உணர்றதுக்கும் வித்தியாசம் அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன். பீடி, சிகரெட்டு, அபினு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா, போதை மாத்திரை, லக்ஸூரியஸான விஷயங்கள், நம்மள மயக்கிற உலகம், நம்மள மயக்கிற எல்லா காரியமும் போதை தான். அத்தனை வஸ்துக்கள் இருந்து விடுபட்டு மெய் மறந்து இருக்கிறதுல இத்தனை வஸ்துக்களால ஏற்படக்கூடியதெல்லாம் மெய் மறத்தல். மெய் உணர்ந்து இருத்தல்னா திருவடியில மட்டும்தான் உணர்ந்து இருக்க முடியும். அப்போ வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், யார் ஒருத்தர் அங்க நேரா நிறுத்தி அப்பா என்று அரட்டுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த மெய் உணர்வு ஏற்படுது. மெய் மறத்தல் ஏற்படாது. மெய் மறந்துட்டீங்கன்னா அடுத்த தூக்கம் தான். ஒரு குடிகாரன் படுத்து கிடக்குறான்னா அவன் மெய் உணர்ந்தா படுத்திருக்கிறான்? இல்ல, மெய் மறந்து படுத்துக்கிறான். பாவம், என்ன நடக்குதுன்னே தெரியல. யூரின் இருக்குதா, மலம் இருக்குதா, சாக்கடை இருக்குதா, இல்ல சாணி இருக்குதா, நம்ம ஓட போட்டிருக்கிறோமா இல்லையா, உள்ளாடை இருக்குதா இல்லையா, என்ன நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சா இருக்கிறான் இல்லையே. அப்ப அவனுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? அவன் குறுக்கு வழியில இறைவனை தேடுறான். நம்ம எப்படி தேடுறோம்? நேர் வழியில தேடுறோம். நாமளும் மெய் மறந்து, நாமளும் மெய் உணர்ந்து ஆனந்தமா இருக்கத்தான் வரும். சத்து சித்து ஆனந்தம். உயிருடைய நோக்கம் என்ன? ஆனந்தமாக இருத்தல். ஆனந்தமாக இருத்தல். ஆனந்தத்தை தேடிதான், சிவானந்தத்தை தேடிதான் உயிர் அலையுது. வேற எதை தேடுது? உயிருடைய நோக்கம் என்ன? ஆனந்தம். அது எப்படி முறையா அடையுது? அதுதான் குருநாதர் வேணும். அப்ப அந்த குருநாதருடைய கையை பிடிச்சிட்டே போனா அந்த பேரானந்த விளைவுல சிக்கிக்கலாம். இல்லைன்னா ஷார்ட்கட்ல போயிட்டு இந்த மாதிரி அவஸ்தை தான் படணும். அப்படிதான் இன்னைக்கு. அப்ப இவங்க எல்லாம் ஷார்ட்கட்ல போனவங்களுக்கு தான் யமன் வேணும். யாரெல்லாம் திருவடிக்கு வராம குறுக்கு வழியில இன்பத்தை தேடினார்களோ, நிலையில்லாத பொருள்களை தேடினார்களோ அவர்களுக்கெல்லாம் யமன் சொந்தம். அவங்களுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட், நீதிபதி. அவங்களுக்கு தான் நீதிபதி வேணும். யாருக்கு? திருவடி வராதவங்களுக்கு. நிலையில்லாததை தேடி ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஒரு சாஸ்வதமான பொருளை பத்தி அவதூறு பேசி அவன் அழிக்கிற கடவுள், அவன் பக்கம் போவாதீங்க அப்படின்னு அவனுக்கு அவதூறு எவன் சொன்னானோ அத்தனை பேரும் நரகத்துக்கு போவான். எழுதி வச்சுக்கங்க. சிவபெருமான குறித்து எவன்லாம் சுடுகாட்டு கடவுள் அப்படின்னு சொல்றானோ, அழிஞ்சு போயிடும் அப்படின்னு எவன்லாம் அபத்தமா பொய் பரப்புரை செய்யறானோ அவன்லாம் சத்தியமா அழிஞ்சு போயிடுவான். எழுதி வச்சுக்கங்க. ஈவு இறக்கம் இல்லாம சாமிய அந்த கருணை கடலை, கருணைமா கடலை, கற்றவர்கள் ஒழுங்கும் கற்பக கனி, கரையிலா கருணைமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்கமலை, மதிப்பவர் மனமணி விளக்கை, செற்றவர் புறங்கள் செற்றையம் சிவனை, திருவேழிமிடலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. சாமியை பார்த்துட்டீங்கன்னா உங்க கண் என்ன ஆயிடும்? கண்ணு குளிர்ந்துரும். அவ்வளவுதான். அப்படியே புருவ நடுவுல ஒன்றி இருப்பீங்க. அதான் சொன்ன, கற்றவர்கள் விழுங்கும் கற்பக கனி. படிச்சவங்க தான் அதை தெரிஞ்சுக்குவாங்க. கற்றவர்கள்லாம் யாரு? திருவடியை தெரிந்தவர்கள் கற்றவர்கள். கரையிலா கருணைமா கடலே, ஆறா அமுதுன்னு இறைவனுக்கு பேரு. இந்த வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் நிறுத்தணும். அதுக்கு குருநாதர் வேணும். ஆரம்பத்துல சிரமம் தான். அதான் சொன்னேன், பிறந்து மொழி பயின்று நமக்கு அப்பா யாரு, ஆட்டுக்குட்டி யாரு, இவன் மாமன், இவன் மச்சான் காமிச்சா பத்தியா தாய், அவன் முதல் குரு. அதுக்கு தந்தை அறிவு கொடுக்கிறார் இல்லையா தந்தை, அவர் 2வது குரு. 3வது உலகத்தை சுட்டுகிறார் ஒரு காரிய குரு. அந்த காரியத்துக்கு பின்னாடி காரணத்தை சுட்டுகிறவன் காரண குரு. அந்த காரணத்துக்கு அப்பாற்பட்டுக்கிற அப்பா டக்கர் இருக்கான், அவனுக்கு சிவகுருன்னு பேரு. அவன் தான் புருவ நடுவுல கொண்டாந்து சேர்ப்பான்.
எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவன், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவன். அவன்தான் சிவகுரு, அவன்தான் சிவாச்சாரியார், அவன்தான் சிவாச்சாரியார். யாரு? சிவபெருமானை சுட்டி காட்டுகிறவன் சிவாச்சாரியார். அவன்தான் சத்தியவான், அவன்தான் சத்தியவான். அவன்தான் பிராமணன், பிரம்மத்தை அறிந்தவன். அவனே அந்தணன், அறம் செய்கின்றவன். அறம் செய்கின்றவன் யாரு? எது அறம்? திருவடியில் கொண்டு வந்து சேர்க்கிறது அறம். நிலையில்லாதை சுட்டு காட்டுகிறோம், ஒருபோதும் அறம் செய்பவன் இல்லை, அறம் செய்ய முடியாது. பரம்பொருளை உணர்த்துகிறவன் தான் அறம் செய்ய முடியும். எது பரம்பொருள்? மூச்சு தான் பரம்பொருள். அந்த பொருள் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே. வாழ்முதல் ஆகிய பொருள் எது? நீ நான் உயிரோடு இருக்கிறதுக்கு எது பொருள்? பிராணன், மூச்சு. அதான் நான் சொல்லுது, போற்றி என் வாழ்முதல் ஆகி. வாழ்முதல், முதலீடு இதுதாங்க. உன் நெஞ்சத்தை விட்டு சொல்லு. பிறந்து கருவுற்ற நாள் முதலா உன்னை காப்பாத்துறது யாரு? நெஞ்சத்தை விட்டு சொல்லு. அதான் இறைவன், அதான் சிவபெருமான், தாயுமானவன். அப்ப அவனுக்கு நீ பணியணும் இல்ல? அப்ப யாரெல்லாம் நன்றி உள்ளவங்க இருக்கீங்க? நன்றி உள்ளவர்கள் யாரு? நன்றி உள்ளவங்க யாரு? இவங்களுக்கு தான் யமன் கிடையாது. அதுதான் அந்த பாட்டு சொல்லுது. கட்டவல்லார்கள் கரந்தெங்கும் தாமவர் மட்டவிழ் தாமரை உள்ளே மனம் செய்து. அப்படிப்பட்ட ஒரு தாமரை, 2 இதழ் தாமரை புருவ நடுவுல இருக்குது. 1008 இதழ் தாமரை மண்ட ஓட்டுக்கு நடுவுல இருக்குது. அதுக்கு சகசிராரன்னு பேரு. அதுக்கப்புறம் துரியம் இருக்கு, அப்புறம் துரியாதம் இருக்கு, அப்புறம் துவாதசாங்கம் இருக்கு, அதுக்கப்புறம் பரநாதம் இருக்கு, பரவிந்து இருக்கு, அதுக்கப்புறம் பரநாதம் இருக்கு, அதுக்கப்புறம் பராசக்தி இருக்கிறா. அதுக்கு மேல எங்க அப்பா டக்கர் இருக்கிறான். அவனுக்கு அப்பன்னு பேரு, பரன்னு பேரு. பரன் பறையாகிறது, பறை பரநாதம் ஆகிறது, பரநாதம் பரவிந்து ஆகிறது, அப்புறம் துவாதசாங்கம் ஆகிறது, துவாதசாங்கத்துல துரியாதிதம் ஆகிறது, துரியாதிதம் துரியமாகிறது, அப்புறம் மண்ட ஓட்டுல வந்து நிக்குது, அதுக்கப்புறம் புருவ நடுவுல வந்து நிக்குது, அதுக்கப்புறம் தொண்டை குழிக்கு வருது, அப்புறம் மார்பு நடுவுல வருது, அப்புறம் மணிபூரகத்துக்கு வருது, அப்புறம் வயிற்றை ரட்சிக்குது, அப்புறம் மூலாதாரத்தை தாங்கி நிக்குது. இத்தனை வேலையும் செய்யறவனுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? என்ன செய்யறீங்க நீங்க? என்னவோ வாழ்க்கை உங்களுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த பாட்டு ஒன்று இருக்கு, சட்டி சுட்டதடா கை விட்டதடா. எப்ப சுடும்? இதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் தான் செஞ்சிட்டு இருந்த நினைப்பு உடையுது இல்லையா? சட்டி சுட்டதடா கை விட்டதடா. நாளும் தெரிஞ்ச பிறகுதான் என்னது அது நமக்கு வேண்டாம் தத்துவம். அப்ப சட்டி சுடுதல்னா என்ன? ஆஹா, இதுக்கப்புறம் வண்டிய நம்ம ஓட்டல, இறைவன் தான் ஓட்டி இருந்திருக்கிறாரு அப்படின்னு கோமா ஸ்டேஜுக்கு போனவனுக்கு நல்லா தெரியும். நடத்துறது இறைவன் தான் தெரிஞ்சுக்கிறவருக்கு இது மாதிரி வலி வேதனை பிறகுதான் வந்தவருக்கு தெரிஞ்சுன்னு அவசியம் இல்லை. நல்லா இருக்கும்போது வந்துரு, அவ்வளவுதான். நல்லா ஜென்மத்துல நல்ல கட்டையில ரத்தம் ஓடுது இல்ல, அப்பவே இறைவனுடைய திருவடிக்கு வந்துரு. 7 வயசுல கொடுத்துடுறாங்க குழந்தைக்கு பூணூல் கல்யாணம். இந்த உண்மையை சுட்டி காட்டுறதுதான் மந்திர உபதேசம். இதுக்கு பேர் தான் உபதேசம். பல முறை ஜென்மத்துக்கு சொல்றோம் நம்ம. 7 கழுத வயசாகுது, 40 50 60 ஆக போகுது, இன்னும் திருவடினா எதுவும் தெரியாம திருன்னு அலைஞ்சுன்னு இருக்கிற நீ என்ன கதியை அடைய போறன்ற கவலையில தான் நம்ம நிகழ்ச்சி என்ன பண்றோம். வந்து சேர்ந்துரு, நல்லபடியா வந்து சேர்ந்துரு. பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு வான்னு தான் நம்ம கூவி கூவி சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஏமாத்துற உலகம். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. ஏமாத்துற உலகம், சாஸ்வதமற்றது. காரண காரியத்துக்காக அன்பு வைக்கும், காரணம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணும்? டாட்டா காமிச்சிரும். காரியம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிடும்? டாட்டா காமிச்சிரும். வஞ்சகமான உலகம்ன்றாரு. வஞ்சகர் போயகல வஞ்சகர்கள்ன்றாரு சாமி. அதாவது பொய் சீடர்களை நம்பாத, அவனை கவுத்துருவான். அவனை பார்த்து கடவுளே பயப்படுவான். திருமந்திரத்தை ஒரு இடத்துல இருக்கு,
சிவ வேடம் பூண்டு சாமி சாமி தொண்டு செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், கூட வருவாங்க. அவங்க கூட இருந்தே நமக்கு என்ன பண்ண போறாங்க, அவங்கள சாமி கடவுளே பார்த்து பயப்படுவாராம். கடவுளே பார்த்து என்ன பண்ணுவாராம், பயப்படுவாராம். ஆமா, பொய் வேடதாரிகள் அவங்களுக்கு பேரு. அதை நம்ம உஷாரா கவனிக்கணும். அப்போ ஒரு ஆசிரமத்துல ஒரு இடத்துல தொண்டு செய்யற மாதிரி கூட வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம், பஞ்சமும் மாம்பூபி சற்புருபால் முன்னி வஞ்சகர் ஆனவர் வைகில் அவர் தம்மை அஞ்சுவன் நாதன் அருநரகத்தியிடும் செஞ்ச நிற்போரை தரிசிக்க சித்தியே. சற்புருபால் முன்னி வஞ்சகர் ஆனவர், ஒரு நல்ல குருவை, நல்ல ஞான மார்க்கத்தை போதிக்கின்றவரை வஞ்சகம் என்னுடைய தீயோர் நாடி போய் அவர்களுடன் தங்கி சீடனாக இருப்பது போல் நடிப்பார்களானால் அந்த நாடு அழிந்து போகும். அந்த நாடு என்ன ஆயிடுமா, நான் சொல்லல, திருமூலர் சொல்றேன். நல்ல ஞான மார்க்கத்தை போதிக்கின்ற நல்ல குருவை, வஞ்சகம் இல்லாதவர், எதிர்பார்ப்பு இல்லாதவர், அந்த வஞ்சகம் என்னுடைய தீயோர் நாடி போய் அவர்களுடன் தங்கி சீடனாக இருப்பது போல் நடிப்பார்களானால் அந்த நாட்டில் பஞ்சம் உண்டாகும். என்ன உண்டாகும்? அப்படியே கத்துக்கிற மாதிரி நடிக்கிறது. என்னது? அப்படியே பாவிக்கிறது. நீங்க தான் சாமி, எல்லாமே நீங்க தான் பாவிக்கிறது. அந்த நாட்டில் பஞ்சம் உண்டாகும். இந்த வஞ்சகர்களை கண்டு கடவுளும் பயப்படுவர். எந்த வஞ்சகர்களை கண்டு? எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. பழகுவதற்கு முன்னாடி உஷாரா இருக்கணும். இந்த பாத்திரத்துக்கு கொடுக்கலாமா வேணாவா, இந்த பிராணாயாமத்தை இவனுக்கு சொல்லி தரலாமா வேணாவா, மனசாட்சிக்கு விரோதமா செயல்படுவானா செயல்பட மாட்டானா, சத்தியத்துக்குள்ள வருவானா வரமாட்டானா, இவன் கை கொள்ளுவானா கை கொள்ள மாட்டானா, பஞ்சமாபாதகம் செய்வானா செய்ய மாட்டானா, இவன் பஞ்சமாபாதகம் செய்வானா செய்ய மாட்டானா. இந்த பாத்திரம் அறிந்து பிச்சைமிடணும். அதான் பஞ்சமா பாதகம் செய்வானா, இவன் உண்மையிலேயே நம்ம கிட்ட உபதேசம் வாங்கி நம்ம பேரை கெடுத்துருவானா, இல்ல நம்மளுக்கே ஆப்பு வச்சிருவானா, இப்ப என்ன ப்ராப்ளம் இது, எதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்கான், காரணம் என்ன, காரியம் என்ன, சோழிய குடுமி ஏன் சும்மா ஆடுது, உண்மையிலே உபதேசம் பெறதான் வந்திருக்கிறானா. அப்ப இத்தனையும் ஒரு பாவம் இன்னோசென்ட். உண்மையிலே நல்ல குருலாம் இன்னோசென்ட் தாங்க. ஏன்னா பாவம் அவங்களுக்கு இந்த உலகமே வேணான்னு தான் என்ன பண்றாங்க, அக்கடான்னு இருக்கிறாங்க. அவங்கள ஈஸியா நீங்க ஏமாத்திடலாம். ஏன்னா இன்னோசென்ட் தானே, ஈஸியா ஏமாத்திடலாம். ஆனா ரொம்ப பலன் அனுபவிக்கணும். எச்சரிக்கை சொல்றேன். ஏன்னா செவனேன்னு இருக்கிறாங்கல்ல, வெள்ளையேத்தியா இருக்கிறாங்கல்ல, நம்புறாங்கல்ல, ஒரு சொல்லி நம்பிடுறாங்கல்ல, அவங்கள நம்ம ஏமாத்துறமேன்ற ஒரு நெஞ்சு பதைக்க தேவையில்ல, பதற தேவையில்ல. ஐயோ அம்போன்னு இருக்கிறார், சிவனேன்னு இருக்கிறார், அவரை நம்ம என்ன பண்ணிட்டோம், நோக்கடிச்சிட்டோமே அப்படின்னு பதைக்கணும்ல, பதைக்கணும். நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ, நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ அப்படின்றார்ல வள்ளலார். அதான் அப்போ அந்த போலி சீடர்கள்ல எண்ணம் கண்டுபிடிக்கணும். அப்போ அவங்களால என்ன நடக்குமா, அந்த நாட்டுல பஞ்சம் உண்டாகுமா, வஞ்சகர்களை கண்டு கடவுளும் பயப்படுவார். இப்படிப்பட்ட தீயவர்களை கொடிய நரகத்தில் தள்ளி தவிக்க விடுவார் இறைவன். அதே சமயம் வஞ்சனையின்றி செம்மையான ஞான மார்க்கத்தை தோய்ந்த நல்ல குருவை கண்டாலே போதும், நீங்க அவருக்கு ஒருவேளை சாப்பாடு போடுங்க போதும். நல்ல ஞான மார்க்கத்தை போதிக்கிறவங்க சாப்பாடு போடுங்க போதும், வேற எதுவுமே வேணாம். அவருக்கு கட்டிக்கு துணி இல்லையா வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவும் எதிர்பார்க்க மாட்டாரு, அவ்வளவுதான். அவர்கிட்ட நீங்க ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவர் அதுக்காகத்தான் வந்திருக்கிறாரு. அந்த ஞான குருவை கண்டாலே போதும் அடைய விரும்பும் சித்திகள் அனைத்தும் பெற்று விடுவீர்கள் அப்படின்னு திருமூலர், நான் சொல்லல, திருமூலர் சொல்றார். அப்போ இதை ஏன் சொல்றேன்னா, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. யாருக்கு உபதேசம் கொடுக்கணும், யாருக்கு உபதேசம் கொடுக்கணும், யாருக்கு உபதேசம் கொடுக்கணும், யாருக்கு உபதேசம் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு கேட்டகரியில இப்ப திருமூலரே அதுக்கு சொல்லிட்டார். அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதை கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளும், பாவம் அப்படியே ஏமாந்துருவார்.
என்னை பொறுத்தவரை நான் கூட ஒரு ஏமாந்த சோனகிரி தான். நான் ஒரு ஏமாளி தான். ஓப்பனா சொல்றேன். நான் ஒரு ஏமாளி தான். இன்னும் கேட்டா கோமாளி தான். ஏன்னா பார்த்ததெல்லாம் அப்படியே பேசிட்டா போதும். கொஞ்சம் அன்பா பேசிட்டா போதும். உயிர் அங்க போயிடும். அதுக்கப்புறம் அந்த உயிர் நாய் போல என்ன பண்ணும்? புறைய சாப்பிட்டு நாய் என்ன பண்ணும்? வாலாட்டிட்டே இருக்கிற மாதிரி நம்பிடும். நம்பிடும். அது போலதான் உயிர். உயிரோட இயல்புன்னா அன்பு. அப்படி இந்த உயிர் எங்க நிறுத்தணும்? புருவ நடுவுல நிறுத்தணும். நிறுத்துறதுக்கு உண்டான எல்லா தடைகளும் வந்து நிற்கும். அப்பதான் எல்லா தடைகளும் வரும். இதையெல்லாம் மீறி யார் ஒருத்தர் மூக்கு வழியா சுவாசத்தை நிறுத்திட்டு பிராணனை உள்முகமாக உள்நாக்கு வழியாக யார் ஒருத்தர் சுவாசிக்க முற்படுகின்றார்களோ அவர்களுக்கு உள்ளே உள்ள தாமரை போல இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியில மலர்ந்து இருப்பார்கள், மனம் செய்திருப்பார்கள், ஒன்று இருப்பார்கள், புணர்ந்து இருப்பார்கள், ஒன்று இருப்பார்கள். உலகத்தை மறந்து இருப்பாங்க. உலகத்தை மறந்து இருப்பாங்க. மூணாவது வரைக்கும் போலாம். பொட்டேட குத்தி, பொட்டுன்னா பொட்டு வைக்கிற இடம் இது. பொட்டேட குத்தி பொறியேழ தண்டிட்டு, அப்படி யார் ஒருவர் அந்த பொட்டு வைக்கிற இடத்துல ஆடாம அசையாம நிக்கிறாங்களோ, ஆடாம அசையாம நிறுத்துகிறார்களோ, பொட்டேட குத்தி பொறியேழ தண்டிட்டு நட்டறிவார்க்கு, அங்க இருக்கக்கூடிய நடனத்தை யார் ஒருவர் அறிந்து கொள்ளுகிறார்களோ, சிவயோகத்தோடு ஒன்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு யமன் கிடையாது. அப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, யமன் கிட்ட இருந்து விடுதலை. யாருக்கு யமன் கிடையாது? பொட்டேட குத்தி பொறியேட தண்டிட்டு நட்டறிவார்க்கு நமன் இல்லை தானே. அப்போ அந்த புருவ நடுவுல யார் பொட்டு வைக்கிற இடத்துல ஆடாம அசையாம நிறுத்தி மெர்ஜானாங்களோ, சிவயோகம், சிவோகம்னு அதுக்கு பேரு. இதுக்கு கொஞ்சமா நெஞ்சமா நீங்க அவஸ்தைப்படணும். உடம்ப கடக்கணும். 96 தத்துவங்களை கொண்டு போய் நிறுத்தணும். உடம்பு அவஸ்தை சாதாரண அவஸ்தையா, உடலால் அவஸ்தை, அப்புறம் மனதால் அவஸ்தை, அப்புறம் உயிரால் மயக்கத்தால் அவஸ்தை, 3 அவஸ்தை இருக்குதுங்க. அப்போ அதை கொண்டு போய் முறையா கொண்டு போய் சேர்க்கணும் குரு நடுவில். இத்தனை அவஸ்தையும் குருநாதருடைய அருளால் என்ன பண்ணணும்? ஆமா, பார்த்து 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 உடம்ப கடக்கணும். அதாவது ஆணவத்தை கடக்கணும். பிறகு சூட்சமமாக இருக்கக்கூடிய காரணமாக நாராயணனை கடக்கணும். அது கடல் அலை போல, நாராயணன் எப்படி திருப்பார் கடல் மாதிரி அந்த திருப்பார் கடலை கடக்கணும். அந்த கடலை கடந்து அதுக்கப்புறம் உயிர் மயக்கம்னு ஒண்ணு இருக்குது, ருத்ரன். அந்த மயக்கத்தை கடக்கணும். இது 3த்தையும் கடந்து அப்படியே ஆடாம அசையாம நிறுத்தணும். இத்தனை தடைகள் இருக்கு. ஆப்ஸ்டக்கல்ஸ்ன்னு பேர் இதுக்கு. அதுக்கு தான் கண்ணு 2 பேர் அங்க போய் நிறுத்தணும்னா 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல. 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல. அப்ப ஆடாம அசையாம யார் ஒருத்தர் நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு யமன் கிடையாது. நமன் இல்லை தானே. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்ப இந்த உண்மையை நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சி மூலியமா செய்யணும். எப்படி செய்யணும்? ஆமா, அப்ப நல்லவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். இதை என் வாழ்க்கையில நான் என்னத்தை கண்டேன், இவ்வளவு நாள் உழைச்சு எனக்கு என்ன பிரயோஜனம், சத்தியமா இருந்து என்ன பிரயோஜனம், ஐயோ என் வாழ்க்கையில ஒண்ணும் நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு யார் வருத்தப்படுறாங்களோ, ஏங்கி இருப்பாங்கல்ல, தேடி இருப்பாங்க சில பேர் வெறுத்துட்டு இருப்பாங்க சில பேர். ஆமா, இந்த ஆண்டவனுக்கு கண் இருக்குதா இல்லையா, காது இருக்குதா இல்லையா அப்படின்னு வெறுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நல்லவர்கள்லாம் நொந்து போவாங்கல்ல, அவங்கள போய் பிடிக்கணும். நம்ம அவங்களதான் நம்ம என்ன பண்ணணும்? அம்மா வாங்க, ஐயா வாங்க, இவ்வளவு நாளா அலைஞ்சது போதும் வாங்க. அவங்களுக்கு திருவடியை நம்ம சுட்டி காமிக்கணும். அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான், பசி உள்ள ஆன்மாக்களுக்கு தான் பாத்திரம் மருந்து பிச்சை இடணும். அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவன் எப்படியும் வந்து சேருவான். தன்னுடைய தீவினையால அவன் பேசிட்டு இருக்கிறான், நாத்திகத்தை பேசிட்டு இருக்கான். அவனை பத்தி நம்மளுக்கு கவலையே வேணாம். அது சாமி பார்த்துக்குவார். அது சாமியோட வேலை. சாமி பார்த்துக்குவார். நம்ம வேலை என்னன்னா, இடம் தெரியாம அலையறான் பாத்தீங்களா? கடவுள் இருக்கு, பட் எங்க எதுக்கு விரதம் இருக்கிறோம், ஏன் விரதம் இருக்கிறோம், என்னத்துக்கு உபவாசம் இருக்குன்னு தெரியாம அலையறான் பார். அவனை கூப்பிட்டுக்கணும். வாப்பா, உபவாசம்னா என்ன, விரதம்னா என்ன, பக்தின்னா என்ன, மூட பக்தின்னா என்ன, வழிபாடுன்னா என்ன, ஆலயம்னா என்ன, ஆன்மான்னா என்ன,
உடம்புன்னா என்ன, மனசுன்னா என்ன, உயிர்னா என்ன, நந்தின்னா என்ன, கோயில்னா என்ன, இத்தனையும் அவனுக்கு புட்டு 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 வைக்கணும். யாருக்கு? யாருக்கு? தேடல் உள்ளவனுக்கு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டான். ஏன்னா இந்த உலகம் என்ன காமிச்சு கொடுக்க தெரியுமா? நீ என்ன ஆக போற? டாக்டர் ஆக போறேன். அப்போ ஒரு குழந்தைக்கு முதல்ல எதை சுட்டி காமிக்கணும்னா, அதுக்கு அதையே சுட்டி காமிக்கணும். அதுதான் பூணூல் கல்யாணம். 7 வயசுல என்ன பண்ணிடுறாங்க? மந்திர உபதேசம் பண்ணிடுறாங்க. நம்ம சந்ததிய ஒரு இன்டெலிஜென்ட்டான சமூகமா, ஒரு புத்தி கூர்மை உள்ள ஒரு சமூகமா மாத்தணும்னா, இந்த திருவடிய குழந்தைக்கு முதல்ல கொடுக்கணும். இங்க பாரு, ஒண்ணு நீ முதல்ல தெரிஞ்சுக்க. நாங்க உடம்பு கொடுத்துட்டோம், அப்பா, அம்மா 2 பேரும் சேர்ந்து. உன்னை காப்பாத்துறது கடவுள் தான். முதல்ல பக்தி முக்கியம். இறைவனை சரணடை. உனக்கு எல்லாம் வேணாலும் சாமி கொடுப்பார். இப்படி சொல்லிடணும் குழந்தைகிட்ட. உன் வாழ்நாள்ல நீ எனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் தரணுமா, உனக்கு பக்தியில முதல்ல மூழ்கிடு. முதலாவது இறைவனுடைய ராஜ்யத்தை தேடு. அவன் சொல்றான். நம்ம டயலாக் கிடையாது இது. முதலாவது இறைவனுடைய ராஜ்யம் உண்மைதான். முதலாவது இறைவனுடைய திருவடியை தேடு. அந்த திருவடியில நிலைச்சு நில்லு. அதுக்கப்புறம் நீ கேட்டதெல்லாம் நிச்சயம் நடக்கும். நிலையில்லாத பொருள்களை விட நிலையானதை தேடு. அப்ப குழந்தைக்கு சாஸ்வதமானதை சுட்டி காமிக்கணும். அதான் பூணூல் கல்யாணம். 7 வயசுல கூட. அதுதான் சொல்றேன். 7 வயசுல அந்த மெர்ஜ் பண்ணி விட்டுறான். நமக்கு அது கிடைக்கல. நொந்து நூலாகி ஓடி 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 அடிபட்டு நொந்து அவமானப்பட்டு சின்னாபண்ணப்பட்டு சீரழிஞ்சு இவங்க சொல்லி தருவாங்களா, அவங்க சொல்லி தருவாங்களா, யாராவது உண்மை சொல்ல மாட்டாங்களா, இதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன தேடி, அப்புறம் திருவருள் கருணையினால அடியனுக்கு சுவாமி சிவானந்த பரமஹம்சர் பிச்சை போட்டு அந்த பிச்சையில ஆகமத்தை தெரிஞ்சு அந்த ஆகமத்தை 12 வருஷம் கடைபிடிச்சு, ஓ இவ்வளவுதான் சங்கதியான்னு புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ வயசாயிடுச்சு. வெறி 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 தன்னை தெரிஞ்சுக்கணுன்றது வெறி வெறி. அந்த வெறிதான் வெற்றிக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு. அப்ப தன்னை அறிதல்ன்றதுதான் முதல் பாடம். தன்னை அறிந்து இன்புறுதல் தான் முதல் பாடம். அப்ப இந்த சமூகத்துக்கு என்ன வியாதின்னா, நிலையில்லாத தேட ஓட்டப்பந்தயத்துல ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், என்னத்துக்கு ஓடுறோன்னே ஓடிட்டு இருக்கிறான். அப்ப அவனெல்லாம் யாருக்கு சொந்தம்னா யமனுக்கு சொந்தம். நம்ம யமனுக்கு சொந்தம் கிடையாது. யாரெல்லாம் திருவடிக்கு வந்துட்டீங்களோ, யாரெல்லாம் கட்ட வல்லார்கள், எதை வெளியே போறத கப்பு சிப்புன்னு கதவு சாத்தணுமா, வீட்டுல உட்காந்துக்கணும். போன் இல்லாம இருக்க பழகணும். கரண்ட் இல்லாம இருக்க பழகணும். டிவி இல்லாம இருக்க பழகணும். இன்னும் கேட்டா உணவு இல்லாம இருக்க பழகணும். தண்ணி இல்லாம இருக்க பழகணும். பிராணனை மட்டும் சாப்பிட பழக வரணும். இதையெல்லாம் வந்த பிறகுதான் நான் செய்வேன்னு சொல்லக்கூடாது. உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கின பிறகுதான் நான் உட்காருவேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் இருந்தும் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காரணும். நல்லா பார்க்கணும். இது சாஸ்வதமான பொருள் இல்லை, இது சாஸ்வதமான பொருள் இல்லை, இது நிலையில்லாத பொருள் இல்லை. இதுக்காக நம்ம ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும்? நம்ம நேரத்தை ஏன் வீணாக்கணும்? உட்காரு. ஒரு காலத்துக்கு மேல போடு. முதுகெலும்பு நேரா வை. ஒரு சென்முத்திரையை போடு. வீட்டை சாத்து. பூசை செய்ய. அகப்பூசை. எழில் ஞான அகப்பூசை. இதுக்கு பேர் என்னது? எழில் ஞான அகப்பூசை. இங்க பாடு. புருவ மத்திய பத்து பாடு. அப்புறம் வாயு ஓஞ்சிச்சுன்னா கப்புச்சுப்புன்னு அடங்கிடு. அப்போ உடம்பால செஞ்ச தொண்டு அப்படியே நிறுத்து. அப்புறம் மனதால என்ன பண்ணு, அந்த இடத்துல நிறுத்து. அப்புறம் அழுவு, அரற்று, தொழு, விழு, எழுந்துரு. எனக்கு நீங்க காமிச்சு கொடுக்கலாம், நான் இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லு. சுந்தரர் சொல்லுவார்ல, 10 ஒரு புக்கு வந்துடுறேன், நீ எடுத்து நீ எனக்கு நீ தரலன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அந்த மாதிரி குரு மத்திய விட்டு போவாத. சாமி எனக்கு காமிச்சு கொடுக்காம நான் போக மாட்டேன். அவ்வளவுதான். அடம்படி, சண்டை போடு, சாமி கிட்ட பேசு, அப்பான்னு அரற்று. அப்படிதான் நம்ம உட்காரணும். அப்போ யார் ஒருத்தர் இந்த மாதிரி உட்காடுறாங்களோ அவங்களுக்கு நமன் இல்லை. அப்போ அதை முறையா வாங்கணும். அதை முறையா என்ன பண்ணணும்? வாங்கணும். அந்த புருவ நடுவை வாங்கி உட்காரணும். கூட்டு பிரார்த்தனைக்கு ரொம்ப பலன் அதிகம். தனியா உட்காந்தீங்கன்னா உங்களால உட்கார முடியாது. எல்லாரும் சேர்ந்து உட்காரும் போது அங்க குடிலையோ ஒரு தவையிலையோ உட்காரும் போது ஒரு பெரிய வைப்ரேஷன் ஏற்படும். அப்போ நம்ம அதை தக்க வச்சுக்கலாம். நீங்க தனிமையில உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம். அதை எதிர்கொள்றதுக்கு விருப்பம் இருக்கணும், வெறி இருக்கணும், வேகம் இருக்கணும். அதாவது தனிமையில உட்கார்றது தேடல் இருக்கணும். இந்த உலகத்தை விட்டு அது வேற இன்னொரு உலகம் இருக்கு, இப்படி ஒரு இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? போகணும். சரிங்க, புறப்பூசை விடலாமா? புறப்பூசை விடக்கூடாது. நீங்க விநாயகர் வச்சிருந்தா விநாயகர் பூஜை பண்ணுங்க, லிங்கம் வச்சிருந்தா லிங்க பூஜை. உங்க சமய தீட்சையோ உங்க விசேட தீட்சையோ உங்க சிவ தீட்சையோ இது பாதிக்காது.
சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை விடக்கூடாது. ஏன்னா சோம்பேறித்தனம் வந்துரும். நம்ம யாருக்காக குளிக்கணும்? புருவ மத்தியில தான் சாமி இருக்கிறாரு. நம்ம எதுக்கு எழுந்துக்கணும்? அப்படின்ற எண்ணம் வந்துரும். அப்ப சோம்பேறி ஊர் போய் சேர முடியாது. அந்த முயலும் ஆமையும் கதை மாதிரி தான் ஆயிடும். இறைவனுடைய இருப்பிடம் தெரிஞ்சு போச்சு புருவ மத்தியன்னு. அப்ப புருவ மத்தியில தானே இருக்கிறாரு. நம்ம எதுக்கு பூஜை பண்ணணும்? அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா, கதை கந்தல் ஆயிடும். அவர் பல்லு வேலை கூட நீங்க எழுந்துக்க மாட்டீங்க. சோம்பேறி ஆயிடுவீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, இறைவனுடைய திருவடி தெரிஞ்சிருச்சு. ஆனா அவனுக்கு புறத்தே செய்ய வேண்டிய தொண்டு இருக்குது இல்லையா? அது என்ன? அவனுடைய உடம்புல இருக்கிறான் இறைவன். அப்ப அவனை சுத்தப்படுத்தணும். அதான் குளிக்கிறது எப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்ப நெய்வேத்தியம் யார் உள்ள இருக்கிறார்? இறைவன் தெரிஞ்சு போச்சு. உன்னில் ஈஸ்வரன் இல்லை என்றால் வெளியில ஈஸ்வரன் இல்லை. அப்ப உள்ள இருக்கிற இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். என்ன பண்ணணும்? நெய்வேத்தியம். அப்போ நமக்கு சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்கும். சாமிக்கு படைச்ச பொருளா இருக்கணும். ஏன்னா உள்ள இருக்கிற இறைவன். அப்படி யாரு ஒருத்தர் தன்னோட உடம்பையே பேணி பாதுகாக்கிறார்களோ, மதிக்கிறார்களோ, அவங்கள தான் இறைவன் வந்து ஆட்கொள்றாரு. தேடி வந்து என்னை அருள் செய்யும் பெருமானே. நான் எங்க ஊர் ஊரா போய் தேடிட்டு இருந்த சாமி, எனக்கு உள்ள இருக்கிறன்னு நீ தெரிஞ்ச பிறகு நான் என்னையே ஆராதிக்க தொடங்கினேன். என் உடம்பையே நான் அழகா குளிப்பாட்டினேன். என்ன நானே அர்ச்சிக்க தொடங்கிட்டேன். அப்படி என்ன தன்னைத்தானே யார் ஒருத்தர் அர்ச்சிக்க தொடங்குறாங்களோ அங்க வந்து குடியேறான் சாமி. வீடு சுத்தமானா சாமி வந்துருவார். ஆனா சாமி இருக்கிறாரு. ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறார். யாருக்கு வேறா இருக்கிறாரு? நிலையில்லாத தேடுறவனுக்கு அவனு வேறா இருக்கிறாரு. நிலையில்லாத பொருளை தேடி இதுக்கப்புறம் ஆவறது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப வலம் வரான் இல்லையா? எத்தனை பேர் லட்சக்கணக்கில் பேர் வரான். என்னத்துக்கு வரான்? இறைவனுடைய திருவடி அடையன்னா வரான் இல்லையே. அது நடக்காதா, இது நடக்காதா, இப்படி ஆகாதா, வீடு கட்டிட மாட்டானா, பொண்ணு கல்யாணம் பண்ணிட மாட்டானா, புள்ளைக்கு ஏதாவது நடக்காதா? சாமி சிரிப்பாரு. ஒண்ணும் பண்ண முடியாது. இதுங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலையே, இவங்கெல்லாம் வினையை அறுக்கணுமே. அண்ணாமலையார் யோசிப்பார். இதுங்கெல்லாம் இப்படி அலையுதே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. 10 லட்சம் 15 லட்சம் வந்து மாசத்துக்கு ஒரு முறை கூடிடுறானுங்க. இவனுங்கெல்லாம் ஒரு டிமாண்டா வைக்கிறானுங்க. எரிக்கணும் மொத்தத்தையும். அது அனல் இல்லையா? அண்ணும் மலை அண்ணாமலை. நிலையானதை தேடுறவனுக்கு அண்ணும் மலை, நிலையில்லாதது தேடுறவனுக்கு அண்ணாமலை. சிரிக்க கூடாது சிவபெருமானே, சிவசிவா. அணுக முடியாதவனுக்கு அண்ணாமலை. ரொம்ப வினை உள்ளவனுக்கு எட்ட முடியாது. தீவினை நல்வினை அதிகம் உள்ளவனுக்கு எட்ட முடியாது. அப்படி தீவினையும் வேணாம், நல்வினையும் வேணாம் சாமி, உன் திருவடி மட்டும் போதுன்னா அவனை அணுகும் மலை. அதான் அண்ணாமலை. ஆனா நம்ம வந்து யோகத்துல என்ன சொல்றோம்? அண்ணாந்து பார்த்தா அண்ணாமலை தெரியும், புருவனோடு உண்ணாமுலை. அந்த முலையில பால் குடிக்க முடியாது. பாருங்க, அண்ணாந்து பாருங்க. அண்ணாந்து பார்த்தா ஒரு முலை மாதிரி தெரியும். ஒரு மலையை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு முலை, அதான் உண்ணாமுலை. ஆனா யோகிகள் என்ன சொல்றாங்க? உள்நாக்கு தான் உண்ணாமுலைன்றாங்க. அந்த உள்நாக்கையும் சாப்பிட முடியாது. இப்ப நமக்கு நாக்கு இருக்குல்ல, அதே மாதிரி நமக்கு உள்நாக்குன்னு ஒண்ணு இருக்குது. அந்த உள்நாக்குக்கு மேல ஒரு தொண்டை குழி இருக்குது. அந்த தொண்டை குழிக்கு மேல இருக்கிற அந்த உள்நாக்கு வழியா காத்து அப்படி மேல ஏத்தும்போது அது உள்ள போய் டக்குன்னு ஒட்டிக்குமா. எது? இந்த முளைப்பை, இந்த உள்நாக்கு போய் அந்த சந்து உள்ள போய் பூந்துக்குமா. அது சந்து உள்ள பூந்துக்கும் போது அங்க ஒரு என்ன ஆகுமா, அங்க வந்து உமிழ்நீர் அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு அமுதுன்னு சொல்றாங்க. ஆறா அமுதுன்னு. இது வந்து அந்த பிராணனை மேல ஏத்துறவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம். இந்த பிராணனை மேல ஏத்துறவங்களுடைய அனுபவம். அப்போ இது என்னன்னா முறையா நம்ம கேட்டு வாங்கணும். இது எப்படி? கட்ட வல்லார்கள் கறந்து. அப்ப இந்த அட்டமா சித்தியே பரிசுதான். இது ரிசல்ட். இது அறுவடை. நேத்து சொன்னேன்ல, அறுவடை இது. இந்த அறுவடைக்கு முன்னாடி பல ப்ராசஸ் இருக்குது. அதை நீங்க யோசிக்கணும். காடு மண்டி போயிருக்கிற நிலத்தை நம்ம பரிசுத்தமா நம்ம என்ன பண்ணணும்? ஏறு ஓட்டணும், தண்ணி பாய்க்கணும், ஏறு ஓட்டணும், வேலிங்கத்தா மரத்தை எடுக்கணும், அதுக்கப்புறம் வேலி போடணும், விதைக்கணும், அப்புறம் களை எடுக்கணும், உரம் போடணும், அதுக்கப்புறம் பயிர் முத்தி வரணும், அதுக்கப்புறம் அறுவடைக்கு வரும். அப்பதான் அட்டமா சித்தி ரிசல்ட். அப்பதான் அந்த பாட்டு நம்மளுக்கு ஒத்து வரும். அப்போ இது எதுவும் நான் செய்ய மாட்டேன், நிலத்தை நான் பண்படுத்த மாட்டேன் அப்படின்னா உடம்ப நான் சுத்தப்படுத்த மாட்டேன், இயமத்துக்கும் வரமாட்டேன், நியமத்துக்கும் வரமாட்டேன், சரியைக்கும் வரமாட்டேன், கிரியைக்கும் வரமாட்டேன். எனக்கு அப்படியே டைரக்டா கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? அட்டமா சித்தி எனக்கு டைரக்டா வேணா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது இல்ல. அப்ப கொஞ்சமாவது இயமத்துக்கு வரணும்ல, கொஞ்சமாவது நியமத்துக்கு வரணும்ல, உழைக்கணும்ல. உழைக்காம எதுனா கிடைக்குமா? எல்லாமே உழைப்பு தான். எதுக்காக உழைச்சிங்க? வாழ்நாள் முழுக்க எதுக்காக? 58 வயசு வரைக்கும் எதுக்கு உழைக்கிறீங்க?
கடைசியில் முடிச்சிட்ட பிறகு பேப்பர் பார்த்து உட்காந்துருக்கா வீட்டுல. அவர் பழம்பெருமை பேசுவீங்க, நான் கையெழுத்து போட்டதால தான் அந்த இது ஆச்சு, இந்த கையெழுத்து போட்டதுனால தான் எனக்கு ஆச்சு. அந்த இப்ப என்ன ஆச்சு? நீயும் 10 11 தானே. நேத்து வரைக்கும் நீ தாசில்தாரு, இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டா நீ யாரு? ஓய்வு பெற்ற தாசில்தாரு. நீயும் தான் கியூல நிக்கணும். அப்ப எது வரைக்கும் உனக்கு பட்டம் பதவி இருக்கிற வரைக்கும் தான் மத்திய மரியாதை. போயிடுச்சுன்னா பீஸ் போன பல்பு தான். அப்ப இது எது வரைக்கும்னு யோசிக்கணும். நிலை இல்லாததா, நிலையானதா? இது நமக்கு சாஸ்வதமானதா, சாஸ்வதம் இல்லையா? அப்ப நிலையானது எது, நிலை இல்லாதது எது? அப்ப எது வரைக்கும் நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க? பணம் இருக்கிற வரைக்கும் மரியாதை கொடுப்பாங்க, பட்டம் இருக்கிற வரைக்கும் மரியாதை கொடுப்பாங்க, பதவி இருக்கிற வரைக்கும் மரியாதை கொடுப்பாங்க. இது போயிடுச்சுன்னு நம்மள என்ன பண்ணுவாங்க? சல்லி காசு கூட மரியாதை பண்ண மாட்டாங்க. அப்ப காரண காரியத்துக்கு தான் நம்மளுக்கு மரியாதை வைக்கிறான், சல்யூட் வைக்கிறான். காரியம் முடிஞ்ச பிறகு என்ன பண்றான்? நம்மளை விட்டு தானே போறான். அந்த உண்மை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? நிலையானது தேட ஆரம்பிக்கணும். அப்போ இதுதான் நான் பலமுறை அடிச்சு 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 சொல்றேன். எல்லாமே மேன்மேட் திங்ஸ் தான், மனிதனால் படைக்கப்பட்டது தான். அவன் போட்ட வழியில அவனே விழுந்துட்டான், வேற ஒண்ணுமே இல்லை. அவன் போட்ட கல்வி சிஸ்டம் தான், அவன் போட்ட இந்த எம்ப்ளாய்மெண்ட் சிஸ்டம், அவன் போட்ட வழியிலே அவனே விழுந்து அவனே செத்து போயிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 8 கால் பூச்சி தான் கட்டின வழியிலே தானே செத்து மடியுமா. வேற எங்கேயும் போக முடியாது. உயிரை தனியா போய் எங்கன்னா விடலனும் முடியாது. அது போட்ட வழியில, ஏன்னா அந்த வழியில தான் எல்லா பூச்சியும் அது சாப்பிட்டு இருந்தது. கடைசியில அந்த வலையிலேயே அதே என்ன பண்ணிக்கும்? அது பாடி அங்கேயே தான் இருக்கும். அது வலையில அது சிக்க. அது மாதிரிதான் மனுஷனும் தான் போட்ட வலையில இந்த நிலையில்லாத உலகத்துல எதை எதையோ தேடி, எதை எதையோ நாகரிகம் நினைச்சு, எதை எதையோ உண்மைன்னு நினைச்சு பாவம் செத்து போனதுதான் மிஞ்சம். அதுதான் சாமி சொல்றாரு, நிலையில்லாதது. அதான் கட்ட வல்லார்கள் கரந்தெங்கும் தாமவர் மட்டவிழ் தாமரை உள்ளே மனம் செய்து. யார் தனக்குள்ளே ஓடி போய் அந்த எம்பெருமானுடைய திருவடியில யார் ஒன்றி போய் நிக்கிறாங்களோ அவங்க தான் மனம் செய்து பொட்டேழ குத்தினா அதுல குத்தி நில குத்தி நிக்கணும். வைராக்கியம் வேணும், பக்தி வைராக்கியம் வேணும். பக்தி வைரம் அவ்வளவு சீக்கிரம் வராது, அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்னா தேவையில்லைல்ல, நீடு இல்லைல்ல. எதுவும் நீடு இருந்தா தானே நம்ம போவோம், ஒரு காரணம் இருந்தா தானே நம்ம போவோம். அதான் அந்த நீடு வரல. இந்த ஆக்வர்ட் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆக்வர்ட் மூவ்மெண்ட்னா ஒரு அர்ஜென்ட்டான நிலைமை. நமக்கு நீடு இல்லைல்ல, எல்லாமே கிடைக்குது. ஏசி இருக்குது, வீடு இருக்குது, வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, போறதுக்கு எல்லாம் லக்ஸுரியஸான விஷயம் இருக்கு. நான் ஏன் கடவுளை தேடணும்? Why unnecessarily I'm going to merge with God? Why? நியாயம் தானே. அப்பதான் சாமி துன்பத்தை தராரு. ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி, மாட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி மனுஷனுக்கும் குறைய வச்சு கவலையை வச்சு தான் அனுப்புறாரு. எல்லாருக்கும் 5 மூட்டை 60 கொடுக்கறது இல்லை. எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு கவலை இருக்கும். அவன் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் உள்ள சோகத்தை வச்சிருவார் சாமி. ஒரு பலகீனத்தை வச்சிருவார். அது அம்பாலே இருக்கட்டும், அவ்வளவுதான். ஒரு சோகத்தை வச்சிருவார். ஏன்னா அவன் திருவடிக்கு வரணும். இந்த சாமி எனக்கு எல்லாம் இருக்குதுங்க, இந்த எனக்கு கண்ணு கெட்டின தூரம் வரலும் கோடி கணக்குல பணம் இருக்கு, பட் என்னவோ இல்லைங்க ஐயான்னு சொல்லுவான் அவன். அந்த என்னவோ இல்லைன்னு சொல்றான் பத்தியா, அதான் திருவடி. அந்த பைசா இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இருக்கிறவன் இல்லாதவனை பார்த்து இப்ப இல்லாதவன் இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படுவான். அதான் இல்லாதவர்கள் பொல்லாதவர்கள். அது இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? பொல்லாதவர்களா இருப்பாங்களாம். ஆளுக்கு ஆள் இல்லைன்னா போய் திருடிக்கலான்னு பார்ப்பாங்களாம். பாவம், வறுமை என்ன பண்றது? அவங்களுக்கு குறையே சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்ககிட்ட இல்ல, என்ன பண்ணலான்னு பாக்குறான். ஆனா வறுமையில நேர்மையா இருக்கிறவங்க வந்துருவாங்க இறைவன்கிட்ட. வறுமையில நேர்மையா இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, வந்துருவாங்க. நீ சரிப்பட்டு வரமாட்டேன். ஒரு காமெடி இருக்குல்ல, நீ சரிப்பட்டு வரமாட்டேன், இந்த உலகத்துக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்றாங்கல்ல. அது எம்பெருமான் திருவடிக்கு தான் சொந்தம். அப்படி திருவடிக்கு வந்தவங்க இந்த உலகத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. இருந்தாலும் இந்த உலகத்தோட ஒட்டாம வாழணும். இந்த உலகத்தோட ஒட்டி, ஏன்னா சாமியோட திருவடியை நம்ம சுட்டி காட்டணும். எம்பெருமான் திருவடியை நம்ம என்ன பண்ணணும்? சைவ சமயத்தை நிலைநாட்டணும். தொன்மையானது இல்லையா, ஆறா அமுது இல்லையா, தாய்மானவன் இல்லையா, இந்த உலகத்தில் நிம்மதியை நம்ம படைக்கணும் இல்லையா. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், இந்த பாழான உலகத்திலிருந்து மக்களா மாத்தணும் இல்லையா. அதுக்கு அருளாளர்கள் வேணும் இல்லையா. அதுக்காகத்தான் 63 நாயன்மார்கள் வந்தாங்க. அதுதான் ஞானிகள் வந்தாங்க. அதுதான் சித்தன்மார்கள் வந்தாங்க. எத்தனையோ சித்தன்மார்கள் கத்திட்டாங்க. இருந்தாலும்
அவங்க வினைக்கு ஏத்த மாதிரி தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வினைக்கு ஏத்த மாதிரி தேடிட்டு தான் இருக்காங்க. அப்போ யாருக்கு குருநாதர் வாய்ப்பாங்க? எல்லாருக்கும் குருநாதர் வர்றது இல்லையே. எல்லாருக்கும் உண்மை போய் சேர்றது இல்லையே. அதாவது நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடுவே நடித்து அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. சும்மா திருநீர் மட்டும் பூசிக்க அவனை ஏமாத்திடலாம். சும்மா ருத்ராட்சம் போட்டுக்க அவனை ஏமாத்திடலாம். சும்மா 5 எழுத்து சொல்ற மாதிரி அவன்கிட்ட பணிஞ்சிட்டு இல்லை. அவ்வளவுதான். வேஷம் போட்டு உள்ள வந்தா கூட சாமி விட மாட்டாராம். எப்படி? வேஷம் போட்டு உள்ள வந்தா கூட சாமி விட மாட்டான். நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடுவே நடித்துன்ற மாதிரி சும்மா வேஷம் போட்டவனை ஏமாத்திடலான்னு முடிவு பண்ணீங்கன்னா சாமி அந்த வேஷதாரிக்கு உண்டான எல்லா பண்பையும் கொடுத்துட்டு பொய் சொல்ல வராது. திருநீர் பூசிட்டா என்ன வராது? பொய் சொல்ல வராது. ருத்ராட்சம் போட்டா என்ன வராது? நெஞ்சு உள்ள உருத்துற ஆட்சம். என்னது? உருத்துற ஆட்சம். உறுத்தி உண்மையை சொல்லிடும். ஐயா, நான் இதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். ஆனா பருப்பு வேகல, என் பாச்சா பலிக்கல, நான் போட்ட கணக்கு வேற, நீங்க சொன்ன உண்மை வேற சாமி. நான் அடிமை ஆயிட்டேன். சரணாகதம். திருவடிக்கு சரணசாமி, சரணசாமி. நான் உங்களை ஏமாத்தலான்னு வந்த சாமி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. நாடகத்தால் உன் அடியார் போல். யாரை ஏமாத்த முடியும்? சிவனடியார், சிவபெருமானை ஏமாத்த முடியாது இல்ல. அவர் சொல்லிடுவார்ல, நீ எதுக்காக உள்ள வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த, என்னத்துக்கு வந்த, காரணம் என்ன, காரியம் என்ன, புட்டு 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 பிடிச்சிடுவார். எல்லா விழாவரையும் அப்படியே கம்ப்யூட்டர்ல வந்து நிக்கிற மாதிரி நிக்கும் தவம் பண்ணும்போது. ஓஹோ, பாவம், சிவசிவா இதுக்காக வந்தியா? ரைட்டு. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாரு. ஒத்துக்கணும் உண்மையை. ஐயா, நான் இதுக்காகத்தான் வந்தேன். நான் எனக்கு சிவபெருமான்லாம் நமக்கு இல்லை சாமி, என் காரியம் நடக்கணும்னு தான் வந்தேன். அது பலிக்கல. அப்போதான் நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடுவே அப்படின்ற மாதிரி போட்ட வேஷத்துக்கு ஏத்த மாதிரி சாமி என்ன பண்ணுவாரு? வேஷமா போடுற வா, வேஷமா போடுற வா அப்படி என்ன பண்றாரு? அந்த போலி வேடதாரிகளையும் என்ன பண்ணிடுறாரு சாமி? அவங்களுக்கு மரியாதை தர ஆரம்பிச்சிருவாராம். அவங்களை வாங்க போகணும்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்களாம். ருத்ராட்சம் போட்டாங்களா, அவங்களை எழுந்து வணங்குவாங்களாம். அப்ப என்ன பண்ணுவான் அவன்? ஐயோ, இது என்ன, நம்ம வேஷம் தானே போட்டோம், நம்மள என்ன இப்படி மதிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அன்னில இருந்து அவனுக்கு ஆட்பட்டுருவானா அவன். யாருக்கு? ஆனா இதை போட்டு போனா இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணான். அதான் போலி ஞான வேடதாரிகள். அப்ப ஞான வேடதாரிகள் பக்குவம் இல்லைனாலும் அவங்க துன்பத்தை அனுபவிப்பாங்க. இருந்தாலும் அந்த வேஷத்துக்கு மரியாதை உண்டு. என்னத்துக்கு? போட்ட வேஷத்துக்கு மரியாதை உண்டு. ருத்ராட்சம் போட்டீங்கன்னா அதுக்கு உண்டான மரியாதை நிச்சயம் உண்டு. அப்ப யாரால அந்த மரியாதை கிடைச்சுன்னு யோசிக்கணும்ல. அப்பயாவது நன்றிக்குறவங்களா மாறணும்ல. அப்போ ஞான வேடதாரிகள். அப்போ பக்குவம் அடைஞ்சவங்க வேஷம் போடணும்னு அவசியமே இல்லை. அவங்க அப்படியே நிறை கூட தழும்பாம இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? தழும்பாம இருப்பாங்க. நிறை குடம் ஒருபோதும் தழும்பாது. இந்த குறை குடம் தான் என்ன பண்ணும்? எனக்கு அது தெரியும், இது தெரியும், அவங்க தெரியும், இந்த சக்தி அது தெரியும், இப்படி தெரியும், அப்படி தெரியும். ஆமா. ஏன்னா அது பொருள் பறிப்பதற்காக போடப்படுகிற வேஷம். அததான் சொன்னேன். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து வஞ்சகத்தோட உள்ள நுழைஞ்சவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? சிவனடியார்களாக மாறிவிட்டார்கள். அவனுக்கு அடிமை செய்ய தொடங்கி விட்டார்கள். அவங்களே யோசிக்கிறாங்க, ஐயோ, இது என்ன, நம்ம ஒரு விஷயத்துக்காக போட்டோம், இது கடைசியில் நம்ம இங்க வந்து சேர்ந்துட்டோமே அப்படின்னா அதான் சாமி அவங்களுக்கும் அருள் பாலிக்கிறாரு. பொய் வேடதாரிகளுக்கும் என்ன பண்றாரு சாமி? அருள் பாலிக்கிறாரு. பொய் ஞான வேடம் பூண்டவர்களுக்கு என்ன பண்றாரு? அருள் பாலிக்கிறார். அப்போ அவன், ஐயோ, இவ்வளவு பெரிய சங்கதியா, இதுக்கு இவ்வளவு ஒரு மரியாதையா அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். மனசாட்சி உறுத்த ஆரம்பிக்குது. அன்று முதல் இறைவனுக்கு ஆட்படுகிறான். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பொருளா அந்த ருத்ராட்சம், இதை போட்டு நம்ம பொய் சொல்லலாமா? பொய் சொல்லக்கூடாதே, நெஞ்சு பதறுதே அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அப்ப சாமி வந்து உள்ள குடியேறாரு. அப்போ அவங்களுக்கு யமம் கிடையாது. யாருக்கு யமம் கிடையாது? திருவடி அடைஞ்சவங்களுக்கு இடம். அதான் வாழும் போதே திருவடி பேர் அடைந்தவர்களுக்கு யமம் கிடையாது. மீண்டும் ஒரு முறை இந்த பாட்டை பாடிடலாம். இதெல்லாம் 3வது வரி மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். பொட்டெழ குத்தி அப்படின்னா பொட்டு வைக்கிற இடத்த யார் ஒருத்தர் நில குத்தி பாக்குறீங்களோ பொரியழ தண்டிட்டு நிக்கும். அந்த இடத்துல அங்கேயே நின்று அத்தனை பொறிகளையும் அடிச்சு 5 வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம். 96 தத்துவம் நம்மளை டார்ச்சர் பண்ணும். அத்தனையும் சைலண்ட் ஆக்கிட்டு உள்ள சுவாசத்தின் வழியே உள்நாக்கு வழியாக பயணிச்சு யார் ஒரு சிவோக நிலையை அடையிறாங்களோ அவங்க எடுத்த பிறப்பிலே வீடு உண்டாக்கும். அவங்க தான் அந்த உடம்புன்ற வீட்டை அனுபவிக்க முடியும். இதுதான் அந்த ரகசியம். இன்னைக்கு திருமூல நாயனார் நமக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்திருக்கிறாரு.
மீண்டும் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எழுதினாலும், இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டு என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருவர் ஆடாமல் அசையாமல் நிலை குத்தி நெற்றி நடுவிலே, அந்த நெற்றி பொட்டிலே நிலைச்சு நிக்கிறாங்களோ திருவடியில, அவங்களுக்கு யம வாதனை இல்லை. நட்டு அறிவாருக்கு அங்க இருக்கிற நடனத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ, அவளுக்கு நமனில்லை தானே அப்படின்னு முடியுது இந்த பாட்டு. ரொம்ப சந்தோஷம். அப்ப இது நாள் வரைக்கும் நமக்கு தெரியாத இந்த ஒரு உண்மைய, யமன் கிட்ட இருந்து யம வாதனையிலிருந்து மீளணும்னா என்ன அர்த்தம்? இதுதான். இந்த திருவடியில யார் ஒருவர் பக்தி பண்ணணும். பக்தி பண்ணணும். அங்கதான் நம்ம பக்தி பண்ணணும். சரிங்க, எனக்கு விஞ்ஞான ரீதியா, அறிவியல் ரீதியா பூர்வ மத்தியம் தெரிஞ்சு போச்சுங்க. ஆனா அறிவியல் ரீதியா தெரிஞ்சாலும், பக்தி இல்லன்னா சாமி அனுமதிக்க மாட்டாரு. இதுதாங்க கூத்து. நீ எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும், ஆஹா! பிட்யூட்டரி கிளாண்ட். ஆமாமா, ஆமாமா. உள்ள பீனியல் கிளாண்ட் இருக்குது. ரைட்டு. இருக்கு, இல்லன்னு சொல்லல. இது ஞானம் இல்லன்னு சொல்லல. ஞானம் அனுபூதியா மாறணுமே. அதுக்கு என்ன பண்ணுவ? ரைட்டு, ஞானம் பெற்றுட்ட ரைட்டு. ஞானம் அனுபவமா மாறணும்னா அப்ப யார் வேணும்? சாமி வேணுமே. அதுக்குதான் அருளாளர்கள் பாடுனாங்க. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், அத்தா உனக்கு ஆலாயினி அல்லேனெனலாமே, அத்தா உனக்கு ஆலாயினி அல்லேனெனலாமே. இப்படி பொருவமத்தை பார்த்து பாடுங்க. நான் உனக்கு அடிமை சாமி. நீ எப்ப எனக்கு காமிச்சு கொடுக்குற அப்ப காமிச்சு கொடு. எனக்கு அறிவில்லை சாமி. நான் ஒரு டுபாகூர். நான் ஒரு டூப்ளிகேட். நான் ஒரு பொய்யன். நான் ஒரு ஏமாற்றுக்காரன். நான் ஒரு பித்தலாட்டக்காரன். என்னுடைய அழுக்கு மொத்தம் உனக்கு தெரியும். நான் ஒரு வஞ்சகன். என்னை காப்பாத்து சாமி அப்படின்னு யாரு சரணாகதம் அடையறீங்களோ அவங்களுக்கு சாமி கூட இருக்கிறாரு. அப்போ ஒன்றாய் உடனாய் வேறாய்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு வேறா இருக்கிறாரு. மற்ற உயிர்களுக்கு உடனாயிரம். நம்மளை போல ரெண்டும் கட்டானுக்கு சாமி உடனா இருக்கிறாரு. அப்படி அழுது இனி யாருமே இல்ல, நீதான் எனக்கு அப்படின்னு யார் ஒருத்தர் பூர்வ மத்தியில நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றாயிடுறாரு, மெர்ஜாயிடுறாரு. அப்படி மெர்ஜானவங்களுக்கு என்ன கிடையாது? யமன் கிடையாது. இப்ப புரியுதா? சிகாரம் சைவ நெறி பாடசாலை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல், அதாவது எம்பெருமானுடைய திருவடியை பணிதல். இந்த பணியை தான் நம்ம தொடர்ந்து செய்யறோம். இதுக்கு தான் டெடிகேட் பண்ணிருக்கோம் நம்மள. இதுக்கு யாராவது ஒத்துழைக்க மாட்டாங்களா? இதுக்கு ஒத்தாசை பண்ண மாட்டாங்களா? இந்த பணிக்கு யாராவது வரமாட்டாங்களா? இதுதான் சிவப்பணி, இதுதான் திருப்பணி. ஓடு, ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே. அதுக்குதான் 4:10 நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம். மாலையில 6 மணிக்கு நிகழ்ச்சி வச்சிருக்கோம். யாராவது வரமாட்டாங்களா திருவடிக்கு? அவங்களுக்கு நம்ம உண்மையை சொல்லித்தர மாட்டோமான்னு தான் ஏங்குது சைவ நெறி பாடசாலை. அப்படிப்பட்ட பாடசாலைக்கு நம்ம ஒரு உறுதுணையா இருந்து என்ன பண்ணணும்? சத்தியத்தை நிலைநாட்டணும். உண்மையை பகிரங்கமா சொல்லி உயிர்களை காப்பாற்றணும். அதுக்கு உண்டான ஏற்பாடு தான் சைவ நெறி பாடசாலை. இது பணம் பறிக்கிற நிறுவனம் இல்ல. ஒரு நயா பைசா எதிர்பார்க்கல. அன்பை மட்டும்தான் முதலீடு பண்ணிருக்கு. என்னது? அன்பை மட்டும்தான் சைவ நெறி பாடசாலையில முதலீடு பண்ண முடியும். வேற எதுக்கும் இங்க இடமே கிடையாது. வந்தா அன்பு. ஆமா, இங்க சந்தா கிடையாது. என்ன கிடையாது? ஆண்டு சந்தா, அப்புறம் மாச சந்தாலாம் கிடையாது. எந்த சந்தாவும் கிடையாது. அன்பு மட்டும்தான் அங்க முதலீடு சைவ நெறி பாடசாலையில். வேற எதுவும் பிடிப்பில்லை. அவ்வளவுதான். திருவள்ளுவர் கருணையினால இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, இந்த யமவாதனையிலிருந்து மீளணும்னா நிச்சயம் பணிவோட, பக்தியோட, வைராக்கியத்தோட பூர்வ மத்தியத்துக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு யமவாதனை கிடையாது. யம எட்ட நிப்பான். யம எட்ட நிப்பான்னு சொல்லி எல்லோரும் இந்த பயிற்சிக்கு வரும்படி பணிவன்போடு கூறி, எம்பெருமான் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்ல அக்துரும் கழுமல வலநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்,
நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆரிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கோருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அலங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம்முடைய சைவ நெறி பாடசாலையில சரிக்கும் இடம் உண்டு, கிரிக்கும் இடம் உண்டு, யோகத்துக்கும் இடம் உண்டு, ஞானத்துக்கும் இடம் உண்டு. இங்க யாரையும் புறந்தள்ளப்பட மாட்டீர்கள், புறந்தள்ள விடவும் மாட்டோம். ஆமா, சரியில் இருக்கீங்களா அதுல ஒரு முழுமை பெறுங்கள், கிரியில் இருக்கீங்களா அதுல ஒரு முழுமை பெறுங்க, செய்வன திருந்த செய்யுங்கன்னு தான் நம்ம பாடசாலை சொல்லித்தர போகுது. அதுல ஏதாவது சரியில சந்தேகம் இருந்தாலும், கிரியில சந்தேகம் இருந்தாலும், யோகத்துல சந்தேகம் இருந்தாலும், ஞானத்துல சந்தேகம் இருந்தாலும் இங்க கலந்து ஆலோசனை பண்ணலாம். அதை கடந்து எப்படி வரலான்ற ரகசியத்தை இங்க நம்ம பேசலாம். சரியா? சிவபெருமானுடைய பெருங்கருணையினால இங்க யாரும் புறந்தள்ள மாட்டீர்கள். நீங்க எந்த கோலம் கொண்டாலும், எக்கோலம் கொண்டாலும், எந்த ஊரு கொண்டாலும், என்ன பூசை செஞ்சாலும் அது சிவபெருமானுக்கு மட்டும்தான். அதனால நம்ம பக்குவப்பட்டு தான் திருவடிக்கு வரப்போறோம். எடுத்த உடனே கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை குடலுக்கு வந்துட முடியாது, யோகத்துக்கு வந்துட முடியாது. அதனால படிப்படியா கேட்டு தெளிஞ்சு எல்லாத்தையும் ஒவ்வொரு படி அதை விட்டுட்டுன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. ஐயோ பூஜை பண்ணாம போயிட்டுமே, புறத்தை நம்ம பண்ணாம போயிட்டுமே, புறத்தை நம்ம தொடாம போயிட்டோம் ஏக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அது எல்லாம் எங்கெங்கெல்லாம் இயங்குனீங்களோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும் சாமிக்கு. சரியா? அதனால சரிக்கும் இங்க பஞ்சம் கிடையாது, கிரிக்கும் இங்க பஞ்சம் கிடையாது, யோகத்துக்கும் அதாவது பஞ்சம் கிடையாது, ஞானத்துக்கும் இங்க பஞ்சம் கிடையாதுன்னு சொல்லி யாருடைய மனமும் இங்க நோகடிக்கப்படாது, யாருடைய உடம்பும் இங்க நோகடிக்கப்படாது, யாருடைய உயிரும் இங்க வஞ்சிக்கப்படாதுன்னு சொல்லி மீண்டும் ஒரு கேரண்டியை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்று சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனம் மொழி மெய்களாலே அவருடைய பாதங்களை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை திருவடி பணிதல், சிவன் திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சி இருக்கிறது. அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அதற்கு பிறகு 8 மணிக்கு இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கிறது. திருவருள் கருணையினாலே இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற நிகழ்ச்சி மீண்டும் உயிர் பெற்று இன்றைக்கு துளிக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நடத்துவோர் நம்மை கைவிட்டாலும் அதை புதுப்பிப்பதற்கு ஆள் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு, சனிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை அமுதம்மா இருக்கிறாங்க. அதே மாதிரி திங்கட்கிழமை புனிதவதியாரின் புனித பயணத்தை இனி ஒருவர் தொடர இருக்கிறார். புத்துயிர் பெறவே இருக்கிறது. மீண்டும் சிகாரம் ஒரு விழிப்புணர்வு ஒரு புத்துணர்ச்சியோட வரப்போகுது. அதையும் புனிதவதி அம்மாவுடைய பேச்சை தொடர போறாங்க. ஏன்னா அந்த அம்மாவும் நம்மளை கை விட்டாங்க. எத்தனை பேர் கை விட்டாங்க நம்மள? ஆமா, ஒரு ஜாம்பவான் விட்டு போனாரு. ரைட், முடிஞ்சது. அடுத்து புனிதவதி அம்மா காரைக்கால் அம்மையார் அவங்க விட்டுட்டு போனாங்க. 2வது ஐயா சித்தாந்தம் எடுக்கிறவர் என்ன பண்ணாரு? அப்படியே நிறுத்தினாரு. என்ன சொன்னாரு? வேளுக்கு இறைத்த நீரு அப்படின்னாரு. இந்த சேனல்ல வந்து பேசும்போது வேளுக்கு இறைத்த நீரு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். சரி அப்படியே நின்னுக்குங்க, ரைட், நல்லது. அப்போ அவர் கை விட்டாரு. திங்கட்கிழமை என்ன கை விட்டுச்சு, செவ்வாய்க்கிழமை என்ன கை விட்டுச்சு, புதன்கிழமை பன்னிசை பயிலும் அதுவும் நமக்கு ஒரு பெரிய தோல்வியை தந்தது. அதுக்கெல்லாம் சாமி முற்றுப்புள்ளி வச்சு இருந்து ஒரு 8 மணி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் சாமி. இதுக்கெல்லாம் காரணம் 7 மணிக்கு மறைவுடையாய் தோளுடையாய் என்ற பாட்டை நம்ம பாடி 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 சாமி சிகாரத்தை காப்பாத்துங்க, அடியார்களை காப்பாத்துங்க, துயரத்தை போக்குங்கன்னு பாடி பாடி பாடினுடைய விளைவு நமக்கு பொக்கிஷங்கள்லாம் உள்ள வந்துட்டு இருக்குன்னு சொல்லி இதுக்காரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி இனி 8 மணி நிகழ்ச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய நம்முடைய சேனல் இருக்கு. உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் இங்க முதலீடு பண்ணுங்க. ஆமா, திருவடி நிழல்ல நீங்க இளைப்பாருங்கன்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வந்த அத்துணை உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலால வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவன் தேத்துமே,
நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். சிகாரம் சைவ நெறி பாடசாலை சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.